ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஎஃப்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு சினிமா பாடல் கூட பார்த்துருக்கோம். வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளைக்காரன் கொடுத்த வண்டி தண்டவாளம் மேலே நின்று தம்ம அடிப்போம் அப்படின்னு சில பாடலை பார்த்துருப்போம். வெள்ளைக்காரன் என்னதான் நம்மளை ஆட்சி பண்ணாலும் ஆனால் ரயில்வே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டு தான் போயிருக்கான். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிகமாக பயணிகள் எது மூலியமா பயணிக்கிறாங்கன்னா அது ரயில்வே மூலியமா தான் பயணிக்கிறாங்க. அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சி எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் தமிழ்ல இருக்கு. கன்ஃபார்மா நீங்க அட்டன் பண்ணி இதுல சக்சஸ் பண்ண பாருங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஓன் லாங்குவேஜ்ல இருக்கும். அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணி அப்ளை பண்ணி சக்சஸ் பண்ண பாருங்க. சரிங்களா? இதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு, எப்போ அப்ளிகேஷன் டேட் வந்திருக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமே வந்து 15/4/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 14 அது அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 எண்டிங் டேட் வந்து 14/5/2024 லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டைம் வந்து 15/4/2024. எண்டிங் டேட் வந்து 14/5/2024. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. இதோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 35,400 இருக்கும். ரயில்வேல வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்கணுமா 35,400 இருக்கும். இதோட எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 452 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 452 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 இருந்து 28 வயசு இருக்கிறவங்க நம்ம ஏஜ்ல இருக்கவங்க அட்டன் பண்ணிக்கலாம். 20 இருந்து 28 ஏஜ் இருக்கிறவங்க அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 3. பே ஸ்கேல் லெவல் 3. இதோட எவ்வளவு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 21,700. இதோட சேலரி 21,700. இதுல எவ்வளவு வேகன்சி விட்டுருக்காங்கன்னா 4,208 வேகன்சி விட்டுருக்காங்க. 4,208 வேகன்சில எப்படி தமிழ்நாட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 400 மினிமம் 450 வேகன்சி அது வரும். பிசி லெவல்ல தான் இருக்கும். எக்ஸாம் தமிழ்ல தான் இருக்கும். ஈஸி அட்டன் பண்ணி சக்சஸ் பண்ண பாருங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இருந்து 28 வருஷம். அதாவது 18 இருந்து 28 வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இதோட எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னு பார்க்க போறோம். எக்ஸாம் ஃபீஸ் என்னங்கறத பார்க்க போறோம். எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 400 ரூபாய். அதோட எக்ஸாம் ஃபீஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 400 ரூபாய். யாரை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மற்ற மைனாரிட்டி எக்கனாமிக் வந்து வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 250 ரூபாய். 250 ரூபாய். இவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபாய். இந்த எக்ஸாம் வந்து மேக்சிமம் எப்படியும் வந்து தமிழ்ல தான் இருக்குது. சரிங்களா? யாருமே வந்து பயப்படாதீங்க. ரொம்ப வந்து இங்கிலீஷ்ல இருக்குமோ அதுல இருக்குமோ ஹிந்தியில இருக்குமோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம பேசிக் குரூப் 4 இல்ல பிசி எக்ஸாமோ நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் லெவல்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது அப்ளை பண்ணி நீங்க சக்சஸ் பண்ண பாருங்க. அதாவது நம்ம மத்திய அரசுல வந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க. அதோட அவேர்னஸ் வந்து தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. எல்லாருமே வந்து பிசி எஸ் அதை விட்டா குரூப் 4 படிக்கிறவன் தானே அதிக பேர் இருக்கான். பணமரத்து கடையில் உட்காந்து படிக்கிறான், பள்ளிக்கூடத்து கடையில் உட்காந்து படிக்கிறான். குழந்தை புள்ள மாதிரி தமிழ் புக்கை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு சுத்திக்கிட்டே திரிகிறான். தமிழங்கிறான். ஆனா தமிழ் புத்தாட்டம் கொண்டாடவே மாட்டேங்கிறான். கேட்டா அது ஒரு வந்து நம்ம வந்து ட்ரெடிஷனல் கல்ச்சர் அப்படிங்கிறான். ஏடா நம்ம கல்ச்சரை யூஸ் பண்றது அது என்னடா ட்ரெடிஷனல் கல்ச்சர்? எவனோ ஒருத்தன் கொண்டு வந்த ஐடி கம்பெனில போயிட்டு ட்ரெடிஷனல் கல்ச்சர்னு வேச்சு கட்டிட்டு போறான். அது நம்ம பாரம்பரியமா நம்ம கூட இருக்கிறது அதை பின்பற்றிட்டு இருக்கான். அதனால வந்து நீங்க தமிழர்கள் வந்து மோஸ்ட்லி ரயில்வேக்குள்ளார போங்க. நீங்க போக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் ஹிந்திக்காரன் வந்துட்டா நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டா எல்லாருக்குமே வேகன்சி வந்து ஒன்னா தானே விடுறாங்க. நோட்டிபிகேஷன் எல்லாருமே ஒன்னா தானே விடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்களா? நீங்க அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. அவன் பயன்படுத்திக்கிறான். அவன் போன சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போவேங்கிறான். நீங்க போன ஸ்டேட் கவர்மெண்ட் போதும், எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அப்படி இருக்க மாட்டேங்கிறான். எல்லாமே உயர் அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். சரிங்களா? இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி சக்சஸ் பண்ண பாருங்க. ரயில்வேல ஒரு அதிகாரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ரயில்வே குவார்டர்ஸ் கிடைக்கும். அதோட ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ இலவச மருத்துவம் கிடைக்கும், இலவச கல்வி கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இலவசம் தான். ரயில்வே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இந்தியாவிலே மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் ரயில்வே. அதிகமா இந்தியாவில் வந்து பயணிக்கக்கூடிய வந்து ரயில்வே போக்குவரத்தை தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதை நீங்க பயன்படுத்திங்க. இந்த எக்ஸாமை விட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி கண்டிப்பா சக்சஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.